அன்பானவர்களே, தினமொரு தூதன் மொழியாக உங்களை சந்திக்கிற இந்த நாளிலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 8:54. எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து, பிள்ளையே எழுந்திரு என்றார். உடனே இந்த சத்தத்தை கேட்ட உடனே அந்த மரித்து போயிருந்த அந்த சிறு பெண் உயிரோடு எழுந்திருந்தால். அதை கண்ட எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அப்போ எந்த நேரத்தில் இவர் இந்த வார்த்தையை சொல்கிறாருன்னா, அவள் மரித்து போனாள் என்று அங்கே கூடியிருக்கிற மக்கள் அறிஞ்சாங்களாம். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? அவள் நித்திரையாக இருக்கிறாள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் கூட இருந்த மக்கள்லாம் எதை பார்க்குறாங்க? செத்துப்போன அந்த பிள்ளையுடைய சரீரத்தை பார்த்து இயேசு சொன்ன வார்த்தையை முன்னிட்டு அவரை பார்த்து நகைத்தார்கள். இப்போ தான் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, அப்படிப்பட்ட மக்களை எல்லாம் வெளியே போக சொல்லிட்டார். பிறகு தான் சொல்கிறாரு, சிறு பெண்ணை பார்த்து, அந்த அந்த பிணத்தை பார்த்து எழுந்திரு என்றார். உடனே அவள் எழுந்தாளாம். அப்போ இந்த வார்த்தையை பார்க்கிற போது நமக்கு புரிகிற ஒரே விஷயம், அவ்விசுவாசமான ஒன்று வெளியே அந்த இடத்தை விட்டு வெளியேறின உடனே விசுவாசம் பிறக்கிறது. விசுவாச வார்த்தைக்கு அங்கே உயிர் மீட்சி உண்டாகிறது. ஆகவே அவ்விசுவாசத்தோடு இணைந்து பிணைந்து பேசுகிற வார்த்தை ஒன்றும் பயனடையாது, ஒரு காரியத்தையும் செய்யாது. அப்போ அவிசுவாசமான அந்த கூட்டத்தை கர்த்தர் வெளியேற்றின பிறகுதான் அவர் வாயிலிருந்து என்ன வருது? விசுவாசமான வார்த்தை வந்தது. உடனே அந்த வார்த்தைக்குண்டான பலனையும் அந்த வீட்டார் கண்டார்கள். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நானும் நீங்களும் ஒரு பலனை எதிர்பார்க்கிறோம், ஒரு வெற்றியை எதிர்பார்க்கிறோம், ஒரு சுகத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை அல்லது ஒரு மேன்மையை, உயர்வை நாம் எதிர்பார்க்கிறோம். அப்படின்னா நமக்குள்ள நம்மை சுற்றி இருக்கிற பின்னி பிணைய நினைக்கிற அவ்விசுவாசத்தை வெளியேற்றுவோமே. அவ்விசுவாசம் என்பது ஒரு பாவம். ஆகவே நாம் அந்த அவ்விசுவாசத்தை விரட்டி அடிப்போம், வேண்டாம் என்று. எப்போ விசுவாசம் வரும்னா கேள்வியினால தான் வரும். கேள்வி என்பது கர்த்தருடைய வார்த்தை கேட்க 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 கேட்கத்தான் நமக்கு விசுவாசம் வரும். ஆகவே அதிகமாக கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்போம், அந்த வார்த்தையை தியானிப்போம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக விசுவாசம் வெளிப்படும். அப்போ விசுவாசம் வெளிப்பட்ட உடனே நாம் நமக்குள்ள இருந்து எழும்புகிற அந்த நல்ல வார்த்தையை சொல்ல சொல்ல எதை நாம் அடைய வேண்டுமோ அதை அடைந்து விடுவோம். ஆகவே அந்த இடத்துல அவிசுவாசம் நிறைந்த கூட்டத்தின் நடுவிலே ஆண்டவர் அற்புதம் செய்யவில்லை, அவர்களை வெளியேற்றின பிறகுதான் அற்புதத்தை செய்தார். அந்த வார்த்தை, அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைக்கு உடனடியாக பலன் கிடைத்தது. ஆகவே நாமும் நமக்குள் இருக்கிற அவ்விசுவாசமான காரியத்தை எடுத்து விடுவோம், வேண்டாம் என்று சொல்லுவோம். கர்த்தருடைய வசனத்தை அதிகமாக தியானிப்போம். ஏனென்றால் நிறைவான அவர் வரும்போது குறைவானதெல்லாம் ஒளிஞ்சுவோம். நிறைவான விசுவாசமான கர்த்தருடைய வார்த்தையை நாம் பேச பேச குறைவான அந்த விசுவாசம் எல்லாம் அழிந்து போகும். விசுவாசம் நமக்குள்ள பிறக்க பிறக்க நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஜீவன் உண்டாகும். ஜீவனுள்ள வார்த்தை இன்னொரு ஜீவனை உருவாக்கும். ஆகவே நாம் அவிசுவாசத்தை தவிர்ப்போம், விசுவாசத்தை வளர்ப்போம், கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு பேசுவோம். வெற்றி மேலே வெற்றி கண்டு இந்த நாளிலும் நாம் அடைய வேண்டிய நன்மையை அடைவோம். நம்முடைய வாழ்விலே கர்த்தர் மகிமைப்படுவாராக. பரலோக பிதாவே, ஆண்டவரே, எங்கள் வாழ்விலே ஆண்டவரே அற்புதங்களும் அடையாளங்களும் அனுதினமும் தனிப்பட்ட விதத்தில் நடக்கணும்னு சொல்லி நீர் விரும்புகிறீர். அதற்கு எதிரியாக இருக்கிற அவிசுவாசத்தை ஆண்டவரே நீர் வெறுக்கிறீர். எங்கள் வாழ்விலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் இருக்கிற அவநம்பிக்கை, அவ்விசுவாசங்கள் விலகி போகட்டும், விசுவாசம் வளரட்டும். அதற்கேற்ற வண்ணமாக உம்முடைய வார்த்தையை நாங்கள் அதிகமாய் பிடித்து அதை அறிக்கை செய்யட்டும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் வெற்றி மேல் வெற்றி அடையட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் ஜெயம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.